நர்சு வேலை பார்த்த காரணத்தாலும் விதவை என்ற நிலையினாலும் அம்மா கமலம் வெள்ளை நூல் சேலைதான் கட்டுவது வழக்கம். கணவனுடன் வாழ்ந்த கொஞ்ச காலத்தில் வாங்கிய பட்டு சேலைகள் எல்லாம் மக்கி கிழிந்து போய்விட்டன. காங்கேயின் கடைசியாக ஒரு பொங்கல் பண்டிகைக்கு வாங்கி தந்தது என்ற நினைவுக்காக அந்த ஒரு சேலையை மட்டும் அம்மா பத்திரமாக வைத்திருந்தாள். அந்த பழைய சேலை இப்பொழுது விமலாவின் பெட்டியில் இருந்தது. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, மக்கி போயிருக்கும், தானே பட்டு பட்டுன்னு விட்டு போயிடும். அம்மா எச்சரித்திருந்தது நினைவுக்கு வர அதை எடுத்து மெல்ல பிரித்து உதறி பார்த்தாள். சேலை அந்த காலத்து சரக்கு, உறுதியும் கனமுமாக நல்லாவே இருந்தது. நல்ல வேலை, அதற்கு இணையாக போட்டுக்கொள்ள அவளிடம் ஒரு ரவிகையும் இருந்தது. மாடியிலிருந்து இறங்கி வந்த விமலாவை பாட்டி வியப்புடன் பார்த்தாள். சமையலறையிலிருந்து ஓடி வந்த அத்தையின் கண்கள் அகலமாக விரிந்தன. காங்கேயின் கமலம் இருவரின் சாயலில் கலவையில் கொடிபோல் உயரமாக காஞ்சிபுரப்பட்டு சேலையில் ரொம்ப அழகாகவே இருக்கிறாளே இந்த பெண். கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு கிருத்திகா கொஞ்சம் பொறாமையோடு அவளை உற்று பார்த்தாள். அழகு, படிப்பு, பணம் மூன்றும் இவள்கிட்ட இருப்பதால வழியவே மாப்பிள்ளை வந்து நிற்பானே. இவளுக்கு கல்யாணமாகிவிட்டால் பின்னர் அவர்களுடைய வாழ்வு எக்கதியாவது? அழகு உருவமாக தெரிந்த பேத்தியை கண்டு பரவசப்படாது ஆத்திரப்பட்டாள் பாட்டி ருக்மணி. பாவி, என் செல்ல மகனை தன் கைக்குள்ள போட்டுக்கொண்டு என் குடும்பத்தை கலைச்சி இப்பொழுது இத்தனை சொத்தையும் தன் மகளுக்கு கிடைக்கிறாப்புல ஏதோ மந்திரமாயம் செஞ்சுட்டு போயிட்டாளே. இறந்து போன கமலத்தை நினைத்து பற்களை கடித்து கொண்டாள் பாட்டி. மோகனது கார் தோட்டத்திற்குள் வரும் ஓசை கேட்டதும் விமலா விடைபெற்று கொண்டு கிளம்பினாள். காரின் முன் இருக்கையின் கதவை மோகன் திறந்து விட்டதைக் கண்டு பாட்டி முகத்தை சுளித்தாள். அவளுக்கு இந்த நெருக்கம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை. நேற்று வரை என்னை பற்றி கவலைப்படாது இருந்த நீங்கள் இப்போ ஏன் வீணா பதறீங்க என்று விமலா பட்டென்று கேட்டுவிட்டாள். மூக்கும் கண்களும் அப்படியே அப்பனை உரித்து கொண்டு வந்திருக்கும் இந்த பெண்ணுக்கு காங்கேயனைப் போல ஆவேசமான கோபம் வந்தாலும் வரலாம். தோட்டத்தையும் தன் தொந்தியையும் வளர்த்த செல்வத்துக்கு சொத்தை கவனித்து வளர்க்க தெரியலையே. நஷ்டத்திலே கொண்டு விட்டதால் தானே எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்டு நேத்து பிறந்த இந்த சின்ன பெண்ணின் தயவுல வாழ இங்கே வந்து நிற்கிறோம். குமைந்தபடி உள்ளே வேகமாக திரும்பினாள் பாட்டி. என்னம்மா இது? மோகனுக்கு இளம் வயது. நெருப்பையும் பஞ்சையும் கிட்ட வச்சா என்ன ஆகும்? என் வயிறு எரிகிறாப்புல பத்தி எரியும். உடனடியா அந்த பையல் சசிக்கு கடிதம் போட்டு வரவழி. ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா இங்கே எல்லாம் கொள்ளை போயிடும்னு தெரிவி. மகளிடம் இறைந்து கத்திவிட்டு கிழவி தன் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். சாலையில் நிதானமாக காரை ஓட்டி கொண்டு சென்ற மோகன் மெல்ல அவள் பக்கம் திரும்பி புன்னகைத்தான். தப்பா நினைச்சிக்காதிருந்தா ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதுவுமே தப்பா சொல்ல மாட்டீங்க என்கிற துணிவு எனக்கு உண்டு, சொல்லுங்க. விமலா வேடிக்கையாக பேசினாள். அவனது அருகாமை, அவனுடன் வெளியே செல்ல நேர்ந்த வாய்ப்பு, இவற்றால் அவள் மனம் பரவசப்பட்டு இருந்தது. இந்த சேலை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. அப்படியா? ரொம்ப நன்றி. இதை மயில் கழுத்து வர்ணம்னு சொல்லுவாங்க. அம்மா காலத்து சேலை. மெல்ல சிரித்தாள் அவள் மகிழ்ச்சியுடன். அதனால் தானோ என்னவோ நீங்கள் படியில இறங்கி வந்தப்போ மயில் போல தெரிந்தது. அவனும் சிரித்தான். ரொம்ப துணிச்சல் இவருக்கு, மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். ஆனாலும் அவனது புகழ்ச்சி காதுக்கு இனித்தது. பேச்சை மாற்ற எண்ணி இப்போ நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்றாள். நெஞ்சு இன்ப சுமையை தாள முடியாது படபடவென துடித்தது. நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்து பாட்டியோட தங்கியிருக்கிற சங்கதி அதுக்குள்ளே உங்கள் உறவுக்காரங்களுக்கும் தாத்தாவின் நண்பர்களுக்கும் தெரிந்துவிட்டது. நவராத்திரி, பிறந்த நாள், கல்யாணம்னு உங்களுக்கு ஏராளமான அழைப்புகள் வரும். நீங்களும் தனியே வெளியே கடைக்கண்ணிகளுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம். உங்க தகுதிக்கு தக்கபடி உடை உடுத்துண்டி போனால் தானே மதிப்பு. ஆடை பாதி ஆள் பாதி என்று மதிக்கிற உலகமாச்சே. இன்னமும் அவளுக்கு புரியவில்லை. குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். உங்கள் செலவுக்கு மாதம் இத்தனை, வைத்திய செலவுக்கு இத்தனைன்னு குறிப்பிட்ட ஒரு தொகையை உங்களுக்காக செலவிட எனக்கு அதிகாரம் இருக்கு. இப்போது உங்களுக்கு வேண்டிய துணிகளை எடுக்க நம் கடைக்கு போயிட்டு இருக்கோம். விமலாவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. இந்த செலவிற்கும் ஒரு வரம்பு உண்டு அல்லவா? அது தெரிஞ்சு 10,000 ரூபாய் வரை இப்போ நீங்கள் செலவழிச்சிக்கலாம். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. இது உண்மையா? வக்கீல் வேண்டுமென்றே கேலிக்கு அப்படி சொல்கிறாரா? பெரிய சொத்துக்கு வாரிசு நீங்கள். அந்த தகுதிக்கு தக்கபடி உடுத்தணும். அதனால முதல்ல புடவை கொஞ்சம் தாராளமாக செலவு செய்து வேண்டிய துணிமணிகள், ஒப்பனை பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க. பிறகு தேவையான போது மட்டும்தான் இவற்றை வாங்க இயலும். சொல்லிக்கொண்டே காரை நகரத்தில் பிரபலமாயிருந்த சேலை கடை முன்னால் ஒரு பக்கம் நிறுத்தினான். கடைக்காரருக்கு அவனை நன்றாக தெரிந்திருந்தது. நம்ம நண்பர் மயூரநாதன் பேத்தி தானே இவங்க? ரொம்ப மகிழ்ச்சி.
வரவேற்ற கடைக்காரர் காபியுடன் சேலை தினுசை அவள் முன் பருத்திவிட்டார். விரைவில் கண்களை பறித்த காசிப்பட்டு, கம்பீரமான காஞ்சிபுர சேலைகள், தொட்டால் பூவாய் நழுவிய டெர்கோசோ நைலக்ஸ், பிரிண்டட் சில்க்ஸ் என்று விதவிதமானவற்றை விற்பனையாளர்கள் அவள் முன்னே விரித்து போட அவள் தலை சுற்றியது. ஒரு வழியாக ஆசைப்பட்ட சேலைகளை வாங்கி முடித்து கொண்டாள். அடுத்தபடியாக அருகில் இருந்த கடை ஒன்றில் உள்ளாடைகளையும் வாங்கினாள். வேண்டிய ஒப்பனைப் பொருட்களையும் வாங்கி சேகரித்து கொண்டாள். தாங்க முடியாத மகிழ்ச்சி. இதெல்லாம் கனவு அல்லவே என்று இடையே ஒரு பிரமிப்பு. மோகன் வீட்டிற்கு திரும்பாது வண்டியை வேறு திக்கில் நிதானமாக ஓட்டிச் சென்றான். நீங்கள் கடிதம் எழுதியிருந்தீங்க. வரப்போவதை பற்றி தந்தியும் வந்தது. அப்படி இருந்தும் நீங்களே ரயில் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு வண்டி பிடித்து வர வேண்டும் என்று உங்கள் பாட்டி எதிர்பார்த்தாங்க. சென்னை உங்களுக்கு புதிது. இளம் பெண்கள் தன்னந்தனியாக ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியதும் அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளை பற்றி நான் அறிவேன். உங்கள் பாட்டி காட்டிய அசட்டை எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. அதனால்தான் நானே உங்களை வரவேற்க வண்டியுடன் வந்தேன். பணம் கொடுத்தாலும் உங்கள் பாட்டி உங்களுக்கு தேவையான துணிமணிகள் வாங்கி தராது மோசம் செய்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில்தான் இப்போ உங்களை கடைக்கு அழைத்துச் சென்றேன். ஆனால் நான் உங்களை இப்படி அடிக்கடி வெளியே கூட்டிச் செல்வது முறையல்ல என்று எனக்கு தெரியும். அது உங்கள் மதிப்பை பாதிக்கும். அதனால்தான் எனக்கு மிகவும் தெரிந்த வயதும் பண்பும் மிக்க ஒரு கார் ஓட்டுநரை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்கள் எங்கே போக விரும்பினாலும் அவர் உங்களை அழைத்துச் செல்வார். பயமின்றி போய் வரலாம். சொல்லிக்கொண்டே அழகான பல புதிய வீடுகள் இருந்த வெளிப்புற பகுதி ஒன்றில் ஒரு தெருவுக்குள் சிறு தோட்டத்திற்குள் இருந்த மாடி வீட்டின் முன் வண்டியை நிறுத்தினான். வராந்தா கிரில் வழி மூக்கை விட்டு கொண்டிருந்த ஒரு வெள்ளை நாய்க்குட்டி அவனை கண்டதும் உற்சாகத்துடன் குறைத்தது. அவள்தான் எங்கள் வீட்டு நீலி. இது எங்கள் வீடு. காரில் கொஞ்சம் நேரம் இருங்க. தாகத்துக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன். நான் தனியாக வீட்டில் வசிப்பதால் உங்களை உள்ளே அழைத்து உபசரிப்பது முறையல்ல. சொல்லிக்கொண்டே அவன் வேகமாக கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான். சிறிது நேரத்தில் ஐஸ் துண்டங்கள் மிகுந்த குளிர்பான தம்பளருடன் வெளிப்பட்டான். தாகமா இருப்பீங்க, சாப்பிடுங்க, உபசரித்தான். வேடிக்கையாக பேசினாலும் மிகவும் பண்போடு நடந்து கொள்ள தெரிந்தவர் மோகன். அவளது கணிப்பில் உயர்ந்து கொண்டு போனான். இத்தனை நேரம் ஆச்சா? கேட்டபடி அவள் வாங்கி வந்த பொருட்களை பார்க்க பாட்டியும் அத்தையும் அவளுடன் முன்னறைக்கு ஓடி வந்தனர். கடையிலிருந்து அவள் வாங்கி வரும் உப்பு பொட்டலத்தை அவசரமாக அம்மா பிரித்தால் கூட அவளுக்கு பிடிக்காது. தானே பிரித்து அதை எடுத்து வைத்தால்தான் திருப்தி. இங்கே கழுகுகள் போல அவள் கொண்டு வந்த துணி மூட்டை மீது பாய்ந்து அவசரமாக அத்தையும் பாட்டியும் பிரித்து புரட்டுவதைக் கண்டு அவள் திகைத்து போய்விட்டாள். கோபம் பற்றி கொண்டு வந்தது. அட, இது போல ஒரு சேலை வாங்கணும்னு நினைச்சேன். விமலா வாங்கிக்கிட்டு வந்துட்டாளே. இது பாட்டிக்கு இருக்கட்டும், நீ மறுபடியும் வாங்கிக்கலாம். ருக்மணி சற்றென்று ஒரு காசி பட்டு சேலையை எடுத்து தன் பக்கம் வைத்துக் கொண்டாள். அத்தைக்கு ஒன்றும் கிடையாதா? இந்த காஞ்சிபுரத்தை நான் எடுத்துக்கிறேன். கிருத்திகா ஒரு அழகான பட்டு சேலையை தூக்கி கொண்டு விட்டாள். எல்லாமே பறிபோய்விடும் என்ற திகிலில் பூங்காவனத்தின் உதவியுடன் சட்டென்று மூட்டையை இறுக்கி கட்டி எடுத்துக்கொண்டு மாடிக்கு விரைந்தாள் விமலா. இவர்கள் என்ன மனிதர்களா? இல்லை இல்லை, பிணந்தின்னி கழுகுகள். இவர்களை அவள் நீடித்து எப்படி சமாளிக்கப் போகிறாள்? சற்று முன் மகிழ்ச்சியில் பூரித்து போன அவள் மனம் கவலையில் கணக்கத் தொடங்கியது. சில நாளில் விமலா கவனித்து விட்டாள். வீடு முழுவதையும் ஓரளவு சுற்றி பார்த்தாகிவிட்டது. அவளது அறையில் அப்பா காங்கேயின் படம் மட்டுமே இருந்தது. பாட்டி அறையில் தாத்தா படம் சிறு உருவில் மேஜை மீது காணப்பட்டது. அத்தையின் அறையில் எப்பொழுதோ எடுத்த குடும்ப படம். அத்தை, அவர் கணவர், 5 வயது மகன். அது பெரிய அளவில் அறை சுவரை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. சாப்பாட்டு அறையில் பல ஆண்டுகளுக்கு முன் எடுத்து பழுப்பாகிவிட்ட குடும்ப படம். அதில் சித்தப்பா, அருகில் மறைந்து போன அவரது பருமனான மனைவி, பாட்டி, பாட்டன், அத்தை, அப்பா எல்லோரும் இருந்தனர். அம்மா கமலத்தை எந்த படத்திலும் காண முடியவில்லை. ஏன்? தனக்குள்ளே எழுந்த கேள்விக்கு விடை காண முடியாது ஒரு மன உறுத்தலுடன் அவள் தவித்து கொண்டிருந்த போதுதான் பூங்காவனம் சொன்னாள். அறையில் தரையை ஈரத் துணியால் துடைத்து கொண்டே அவள் பேசினாள். இந்த வீட்டை சுத்தப்படுத்தின போதுதான் பரணியில் கிடந்த உங்க அப்பார் படத்தை மட்டும் எடுத்து துடைச்சி இந்த அறையில மாட்டி வச்சாங்க உங்க பாட்டி. என் அம்மாவுடைய படம் பரணில் தூசி படிஞ்சு கிடக்குதுன்னு சொல்ற? அவளை அடக்க மாட்டாது கேட்டாள் விமலா. இல்ல, அவங்க படம் ஒண்ணு கூட கிடையாது. கல்யாணத்தின் போது எடுத்தது ஒண்ணு இருந்துச்சு. அதையும் உங்க பாட்டி கோபத்துல கிழிச்சு போட்டுட்டாங்க. அவங்க பெண்ணே இல்லை, கிழ பிசாசு. நீங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும் சொல்லி கொண்டு இருந்தவள் வராந்தாவில் காலடி ஓசை கேட்டதும் வாயை மூடிக்கொண்டாள். பாட்டியின் மேற்பார்வை, அத்தையின் கண்காணிப்பு, இவையிடையே விமலாவால் வேலைக்காரி பூங்காவனத்திடம் அதிகம் பேச முடியவில்லை. அதற்கும் பாட்டி தடை விதித்திருந்தாள். இதோ பார் விமலா, நீ எங்களோட இந்த வீட்டில் வளர்ந்திருந்தா
எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. ஒரு குக்கிராமத்துல வச்சு உங்க அம்மா உன்னை வளர்த்துருக்கா. அதனால உனக்கு பட்டணத்து பழக்கம் வழக்கம் அதிகம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. பட்டிக்காட்டுத்தனமா வேலைக்காரங்களுக்கு சம அந்தஸ்து கொடுத்து பேசிக்கிட்டு நிக்காதே. குடும்ப கௌரவம் குறைஞ்சிடும். எச்சரித்து விட்டிருந்தாள் பாட்டி. வேலைக்காரி பூங்காவனமும் சமையல்காரர் வேதமுத்துவும் அந்த வீட்டில் பல ஆண்டுகளாக இருப்பவர்கள். சென்னையிலிருந்து புறப்பட்டு குடும்பம் வியாபாரம் காரணமாக ஹைதராபாத்துக்கு போன போதும் அவர்கள் இருவரும் கூடவே வேலை செய்ய சென்றவர்கள். குடும்பத்தில் நடந்த இன்ப துன்ப நிகழ்ச்சிகள், சில சில ரகசியங்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அதனால் அந்த இரு வேலைக்காரர்களையும் மெல்ல அணுகி சிறு சங்கதிகளை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் பாட்டியின் எச்சரிப்பு, அத்தையின் கண்காணிப்பு இடையே அவளால் எதுவுமே செய்ய முடியவில்லை. பூங்காவனம், சீக்கிரம் வேலையை கவனிச்சுட்டு வெளியில வா. குழந்தையோட என்ன கதை? சீறிக்கொண்டே பாட்டி அவளது அறைக்குள் தலையை நீட்டினாள். காலை தபாலில் உனக்கு கடிதாசி வந்திருக்கு, முன்னர மேஜ் மேல வச்சிருக்கேன் கூறிவிட்டு பூமி அதிர வேகமாக நடந்து கீழே சென்றாள் ருக்மணி. கடிதமா? யாரிடமிருந்து? வியப்புடன் படிகளை மின்னலாக தாண்டி முன் அறைக்குள் வந்தாள் விமலா. மேஜை மேல் ஒரு கடித உரை இருந்தது. கையில் எடுக்கும் முன் பாட்டி விரைவாக அங்கே வந்து படபடவென்று பேசினாள். எனக்கு வந்திருக்குன்னு தவறி போய் உரையை கீழ்ச்சிட்ட. கடிதாசியை படித்த பிறகுதான் உனக்கு வந்திருக்குன்னு புரிஞ்சுது. வக்கீல் மோகன் அனுப்பியிருக்கிறார். விவரம் தந்தாள். கல்லூரி விடுமுறையின் போது கிராமத்தில் அம்மாவுடன் தங்கியிருக்க ஹாஸ்டலில் இருந்து விமலா வருவது வழக்கம். அப்போது அவளது கல்லூரி தோழிகள் அவளுக்கு கடிதம் போடுவார்கள். வயது பெண், இவளுக்கு யார் எழுதியிருப்பார்கள்? காதல் என்று ஏதாவது வம்பில் மாட்டிக்கொண்டு விடப் போகிறாள் என்று அம்மா கமலம் அஞ்சி துப்பு துலக ஒருபொழுதும் அவளது கடிதங்களை திறந்து பார்த்ததே இல்லை. மகளின் நடத்தை மேல் அவளுக்கு அத்தனை ஒரு நம்பிக்கை. அவளும் தாயின் மதிப்பை கடுகளவும் சிதைக்கவில்லை. இங்கே பாட்டி வந்த சில நாளிலேயே அவளது சுதந்திர வாழ்வில் குறுக்கீடு செய்கிறாள். கடிதங்களை சென்சார் செய்கிறாள். பாட்டி மீது அவளுக்கு வெறுப்பும் உண்டது. வக்கீல் மோகன் கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். ஆனாலும் பாட்டி படித்து தெரிந்து கொண்டு விட்டிருப்பார். அவள் மெட்ரிக் வரை படித்தவள். விமலா கடிதத்தை தனக்குள் படித்தாள். மாத தொடக்கத்தில் கை செலவுக்கு தருவதாக கூறியுள்ள தொகையை உங்கள் பெயருக்கு இத்துடன் ஒரு காசோலையாக அனுப்பியிருக்கிறேன். கார் ஓட்ட அமர்த்தப்பட்டிருக்கும் கணபதியை அழைத்து கொண்டு நீங்கள் அருகில் உள்ள வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து அங்குள்ள அதிகாரிகள் உதவியுடன் பணத்தை எப்படி கையாள்வது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டு வேலையாட்கள், கார் ஓட்டுநர் எல்லோருக்கும் சம்பளம் தபால் மூலம் அவரவர் முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மளிகை ஜாமான் பட்டியலை அத்தை அவர்களிடமிருந்து கேட்டு என் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். அதே போல தோட்டத்திற்கு வேண்டியவற்றை பற்றி சித்தப்பா அவர்களிடம் கேட்டு தொலைபேசியில் தெரிவித்தால் கூட போதும். ஜாமான் வீட்டை தேடிக்கொண்டு வந்துவிடும். கவலை வேண்டாம். நான் 2 வார காலம் வெளியூர் போக நேர்வதால் மளிகை ஜாமான்களின் விவரத்தை சீக்கிரமே அனுப்பி வைக்கவும். மோகன். அத்தையும் சித்தப்பாவும் முன்னறைக்குள் வேகமாக வந்து கலந்து கொண்டனர். இந்த வக்கீல் நம்ம என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்? மளிகை ஜாமான்களுக்கு விவரம் தரணுமா? இவன் வாங்கி போடுவானோ? ஒரு நாளைக்கு நாமெல்லாம் இத்தனை சோறு தான் திங்கலாம்னு இவன் அடுத்தபடியா ரேஷன் செய்வான் போலிருக்கே. அத்தை வேகத்துடன் கத்தினாள். தோட்டத்துக்கு வேண்டிய ஜாமான்களை வாங்க இவன் ஏன் அலையணும்? பணத்தை என்கிட்ட விட்டெறிஞ்சா நான் கவனிச்சுக்க மாட்டேனா? சித்தப்பா முணுமுணுத்தார். அப்படியானால் இந்த மூவரும் அவளது கடிதத்தை முன்னதாகவே படித்து விட்டிருக்கின்றனர். இது என்ன அநியாயம்? நெஞ்சு கொதித்து போனாள் விமலா. சில வினாடிகளில் தன் உணர்வுகளை மெல்ல அடக்கி கொண்டாள். பாட்டி, நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கும், மன்னிச்சுக்கோங்க. வக்கீல் மோகன் சொன்னபடி இதை வங்கியில் கட்ட வேண்டியிருக்கு. பதிலை எதிர்பாராது விற்றென்று மாடிக்குள் விரைந்தாள். கொஞ்ச நேரத்தில் வெளியே செல்ல தயாராகி புத்தம் புது பச்சை வண்ண டெர்கோசோ சேலையில் தோளில் பையை மாட்டிக்கொண்டு மிடுக்காக கீழே இறங்கி வந்தாள். கணபதி, காரை எடுங்க என்று அவள் கூறியதை கேட்டு அவர்கள் மூவரும் திகைத்து போனார்கள். தங்களில் யாரையும் துணைக்கு கூப்பிடாது தன்னந்தனியே அவள் வெளியே போவதைக் கண்டு அயர்ந்து போன அத்தையால் பேசாது இருக்க முடியவில்லை. பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்களே, நேற்று வரை பட்டிக்காட்டில் பானையில் சோறு பொங்கி தின்னவ, காரில் பிறந்து வளர்ந்தவள் போல கம்பீர நட போட்டுக்கிட்டு மகாராணியாட்டோ காரில் ஏறிட்டு போறா. ஒரு வார்த்தை சொல்லி தடுக்க தெரியலையே. தன் தாயை பார்த்து ஆத்திரத்துடன் கத்தினாள். காங்கேயனை கண்டிக்காமல் அவன் காதலிச்ச நர்ஸ் பெண்ணை அவனுக்கு கட்டி வச்சாரே உங்க அப்பா, அவர்தான் நம்மை மோசம் பண்ணி இந்த குட்டி மேல இத்தனை சொத்தையுமே எழுதி வச்சுட்டு போயிருக்கார். முன்ன பின்ன 10 ரூபாய் நோட்டை கண்ணால் பார்த்துருக்க மாட்டா. லட்சக்கணக்கான சொத்து தன் பேருக்கு இருக்குன்னு மண்டை திரும்பி போயிருக்கு. நம்ம எல்லாம் மதிக்காம ஆடுறா. அவளை சொல்லி குத்தமில்லை, இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்க. அதுபோல
உங்க அப்பா உயிரோட இருக்கிற போதும் ஒரு தப்பு செய்தார், செத்த போதும் ஒரு தப்பு செய்திருக்கிறார். பற்களை கடித்துக்கொண்டு ஆவேசமாக உள்ளே திரும்பினாள் பாட்டி ருக்மிணி. இதற்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும். சுதந்திரமாக தன் போக்கில் விமலாவை விட்டு வைப்பது ஆபத்தாச்சே. பாட்டி மனம் ஆத்திரத்தில் குமுறியது. காப்பி பலகாரத்திற்கு பின்னர் பாட்டி ருக்மிணி முன்னறையை பிடித்து கொண்டு விடுவாள். காலை நாளேடுகளுடன் உட்கார்ந்து விடும் அவள் செய்திகளை தனக்குள் வாசித்துக் கொள்வதில்லை. சமையல் அறையில் மேற்பார்வையிட்டு வளைய வந்து கொண்டிருக்கும் மகள் காதுக்கு எட்டும்படி உரத்து செய்திகளை வாசிப்பாள். கிருத்திகா, கேட்டியா சங்கதியை? கொரட்டூர் சாலையில் லாரி மோதி 2 பசங்க அந்த இடத்திலே செத்துட்டாங்களாம். இதோ இதை கேட்டுக்கோ. கொண்டித்தோப்பில் கணவன் மனைவி சண்டை, கொலையில் முடிந்தது. அடப்பாவமே, சுவர் இடிஞ்சு ஒரு கிழவி மேல விழுந்து படுகாயமா ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். பெரிதாக திருகிவிட்ட வானொலி பெட்டி போல் பாட்டி வாசிக்கும் செய்தியும் வீடு முழுவதும் ஓங்கி ஒலிக்கும். அந்த பங்களாவில் இருந்தது போன்ற பெரிய பூஜை அறை, கடவுள் படங்கள், பளபளவென்று ஆள் உயரத்தில் மின்னிய குத்து விளக்கு எதுவும் விமலாவும் அவள் அம்மாவும் வசித்த கிராமத்து ஓட்டு வீட்டில் கிடையாது. கூடத்து மாடத்திலே அம்மா கமலம் குளித்து முடித்த கையோடு ஒரு சிறு அகல் விளக்கை ஏற்றி வைப்பாள். மேலே சுவற்றில் தொங்கிய முருகன் படத்துக்கு ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி சொருகி வைப்பாள். ஆனால் உட்கார்ந்து கண்களை மூடி கடவுளை தியானம் செய்ய 10 நிமிடம் கூட அவளுக்கு நேரம் கிடைக்காது. வீட்டு வேலைகளை சீக்கிரம் முடித்துக்கொண்டு வேலைக்கு கிளம்ப வேண்டும் என்ற அவசரம். அப்படி இருந்தும் மெல்லிய குரலில் ஏதாவது ஒரு தோத்திர பாடலை மனமுருக பாடிக்கொண்டே அவள் வீட்டு வேலைகளை வேகமாக கவனிப்பது வழக்கம். எங்கள் அபிராமவல்லியே என்று மெல்லியதாக பாடிய வண்ணம் மகளுக்கும் தனக்கும் தட்டுகளை எடுத்து கூடத்தில் வைப்பாள். பிறகு முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று பாடி முடித்து மகளை பார்த்து முறுவலிப்பாள் கமலம். தன் எதிரே உட்கார்ந்து கொண்டு அந்த பாட்டை உரத்த குரலில் மீண்டும் அம்மா பாட மாட்டாங்களா என்று விமலா ஏங்குவாள். கமலத்திற்கு அப்படி தேன் போன்ற இனிய குரல். அதை வெளிப்படுத்துவதில் கூட அத்தனை ஒரு அடக்கம். அன்று காலை சாப்பாட்டுக்கு பின்னர் விமலா எழுந்து கையை கழுவிக்கொண்டு தோட்டத்துக்கு போக வாயிற் பக்கம் நடந்தாள். விமலா, இப்படி வரியா கொஞ்சம்? பாட்டியின் அதிகார குரல் அதட்டலாக அவளை அழைத்தது. திடுக்கிட்டு திரும்பினாள். அவளது உறவினர் மூவரும் முன் அறையில் உட்கார்ந்திருந்தனர். எங்கேயோ சிந்தனையாக எப்பொழுதும் காணப்படும் சித்தப்பா முகத்தில் கூட ஏக பரபரப்பு. என்னவாக இருக்கும்? விமலா ஊகிக்கும் முன் பாட்டியிடமிருந்து இன்னொரு அதட்டல் கேட்டது. அப்படி உட்கார், உன்கிட்ட பேசணும். ருக்மணி மிடுக்காக தன் எதிரே இருந்த ஒரு இருக்கையை அவளுக்கு காட்டினாள். இத்தனை பெரிய வீடு, ஏகப்பட்ட பணம், எல்லாம் உன் தாத்தா உனக்கு வச்சுட்டு போயிருக்கார். உண்மைதான். ஆனால் அவை மட்டும் போதுமா? பாட்டி கனமான குரலில் கடுமையாகவே கேட்டாள். மற்ற இருவரும் அவளை வெறித்து பார்த்தனர். விமலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மௌனமாக இருந்தாள். புடவை, துணிமணி எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட முடியும். ஆனால் நெருங்கின பந்தத்தையும் சொந்தத்தையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது, தெரியும் இல்லையா? தொடர்ந்து பாட்டி பேசினாள். இத்தனை பெரிய வீட்டில் நீ தனியா வாழ்ந்து விட முடியும் நினைக்கிறியா? அத்தை கிருத்திகா குறுக்கிட்டாள். தோட்டத்தை ஒரு நாள் கண்காணிக்கட்டா காடாகி போயிடாதா? தொண்டையை கனைத்து கொண்ட சித்தப்பா முணுமுணுத்தார். வயது பெண், சொத்தும் சுகமுமாக இருக்காள்னு தெரிஞ்சா உன்னை இந்த பட்டணத்தில் எவனும் சும்மா விட்டு வைப்பான்னு நினைக்கிறியா? லபக்குன்னு விழுங்க வேட்டை நாயா சுத்துவானுங்களே. உனக்கு ஒரு குடும்பம் அரவணைப்பா இருக்கு, பெரிய மனுஷா இருக்காங்க. ஒரு பெரிய இடத்தை சேர்ந்த பொண்ணு நீனு எல்லோரும் புரிஞ்சுக்கிறாப்புல உன்னை கட்டி காக்கத்தான் நாங்கள் ஹைதராபாத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். அதையும் புரிஞ்சிக்க. பாட்டி உரிமினாள். நீங்கள் காட்டும் ஆதரவுக்கு மிக்க நன்றி பாட்டி. மெல்லிய குரலில் விமலா பதிலளித்தாள். கோபத்தில் அவள் நெஞ்சு பதிவதைத்தது. உறவு என்கிற பெயரில் ஒட்டி கொண்டு அவள் உயிரை உறிஞ்ச தயாராக இருக்கும் அட்டைகள் அல்லவா அவர்கள். அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. உனக்கு தெரியுமா, கட்டின மனைவி கல்லு போல நான் இருக்கும்போது உன் தாத்தா என்ன மோசம் செய்துட்டு அத்தனை சொத்தையும் உன் பேரில் எழுதி வச்சிருக்கார். பாட்டி ருக்மணி இறைந்து கத்தினாள். இந்த குடும்பத்திலே எத்தனை ஆண்டா நான் ஒரு கொத்தடிமையா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி அப்பா மறந்தே போனாரே, அதையும் சொல்லுங்க. கிருத்திகா இடையே எரிச்சலுடன் பேசினாள். என் பங்கு சொத்து முழுவதையும் வஞ்சனை இல்லாமல் வியாபாரத்துல போட்டுட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு இப்போ உட்கார்ந்துருக்கேன். என்னை பத்தி அப்பா ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாரா? எனக்கும் மோசம் செய்துட்டார். சித்தப்பா புலம்பியதை கேட்ட விமலா திடுக்கிட்டு போனாள். இந்த 3 பேரும் ஏதோ திட்டத்துடன் தான் அங்கு கூடியிருக்கிறார்கள். இறந்து போன பாட்டன் செய்த காரியத்தை பற்றி அவளிடம் ஏன் முறையிட்டு கொள்ள வேண்டும்? நேத்து காலையில நீ காரை எடுத்துட்டு எங்கே வெளியில போயிருந்த? ஒரு கேள்வியை போட்டாள் பாட்டி. என் கை செலவுக்கு பணம் எடுத்து வர வங்கிக்கு போயிருந்தேன். உனக்கு மட்டும்தான் கை செலவுன்னு ஒன்று இருக்கா?
எங்களுக்கு ஏதும் செலவுகள் கிடையாதா? அந்த வக்கீல் பயல் என்ன நினைச்சுக்கிட்டான்? உன்னை தன் கை பொம்மையாக வச்சுக்கிட்டு எங்களை ஆட்டி படைக்கிறானே. எனக்கு ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயின்னு இன்னும் பல தொந்தரவுகள் இருக்கு. அதுக்கெல்லாம் மருந்து வாங்க பணம் யார் கொடுப்பார்கள்? நாள் முழுவதும் அடிப்படையில் வேகிறேன் நான். கண்களில் எரிச்சல், கண் வைத்தியரிடம் காட்டி கண்ணாடி வாங்கி போட்டுக்கணும். அதுக்கு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? எனக்கு புகையிலை பிடிக்காட்டி வேலையே ஓடாது. இந்த செலவுக்கு பணம் வேண்டாமா? நான் யாரை போய் கேட்கறது? சித்தப்பா முனகினார். நாம யார்கிட்ட போய் பிச்சை கேட்கணும்? என் கணவர் வச்சுட்டு போன சொத்து என் பேத்திக்கிட்ட இருக்கும்போது கேட்டு வாங்கிக்க எனக்கு இல்லாத உரிமை வேறையா இருக்கு. பாட்டி ருக்மணி ஓங்கிய குரலில் கேட்டாள். எங்கள் செலவுக்குன்னு ஒட்டு மொத்தமா நீ மாதம் ஒரு 500 ரூபாயை உனக்கு தரும் கை செலவிலிருந்து எடுத்து கொடுத்துடு. அது போதும். நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கிறோம் என்றாள் பாட்டி. ஐயோ, இதென்ன அக்கிரமம்? விமலாவின் உள்ளம் ஓவென்று புலம்பியது. எனக்கு கைச்செலவுக்கு மாதம் 500 ரூபாய்தான் என்று காசோலை அனுப்பியிருக்கிறார். அத்தோட நான் செலவு செய்கிறதுக்கு கணக்கு எழுதி வைக்க சொல்லியிருக்கிறார். அதனால விமலா கூறி முடிப்பதற்குள் பாட்டி ருக்மணி ஆத்திரத்துடன் இடைமறித்தாள். இதென்ன தொல்லை? செலவை பத்தி கணக்கு கேட்க இவன் யார்? ரொம்பத்தான் ஆடுறான். கணக்கு வேணும்னா ஏதாச்சும் செலவாச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு போ. தலையை வெட்டிடுவான். நீ என்ன செய்வியோ தெரியாது. எங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாயாவது நீ செலவுக்கு தந்தாகணும். அதை நீ இப்பவே போய் எடுத்து கொடுத்துடு. பாட்டி கடுமையாக உத்தரவிட்டாள். இந்த 3 பேரும் பிணம் தின்னி கழுகுகள், கொத்தி பிடுங்காது விடமாட்டார்கள் என்ற ஒரு பயங்கர நினைவில் அவள் அலுப்புடன் எழுந்தாள். 300 ரூபாயை நான் எந்த செலவில் கணக்கு காட்ட முடியும்? வக்கீல் கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், சினிமாவுக்கு போனேன், கதை புத்தகங்கள் வாங்கினேன், வளையல்கள் வாங்கிவிட்டேன் அப்படின்னு எழுது. உனக்கு நாங்கள் சொல்லியா தரணும்? உங்க அம்மா ரொம்ப கெட்டிக்காரியாச்சே. அந்த காலத்தில் உன் அப்பா அவள் கையில் கொடுத்த காசுக்கு கணக்கு கேட்டா பட்டென்று ஒரு பெரிய செலவு பட்டியலை வார்த்தைகளால் உதிர்த்து விடுவாளே. அவள் சாமர்த்தியம் உனக்கு இல்லைன்னு நான் சொல்ற. அத்தை கிருத்திகாவின் வார்த்தைகள் ஊசிகளாக நெஞ்சை தேய்த்தன. அவமானத்தில் முகம் சிவந்து கோபத்தில் உடல் நடுங்க விமலா மெல்ல மாடிக்கு திரும்பினாள். இறந்து போன பின்பும் அவள் தாய் மீது இந்த உறவினர் கூட்டத்திற்கு இப்படி ஒரு வன்மமா? இந்த பாவிகள் அவளது தாயை மிகவும் கொடுமைப்படுத்தியிருக்க வேண்டும். பணம் கிடைத்தவுடன் உறவினர் மூவரும் மௌனமாகிவிட்டனர். முன்னறையில் சுழன்ற விசிறி எழுப்பின ஓசை, சமையல் அறையில் பாத்திரங்கள் இடிபடும் லேசான சத்தம், தோட்டத்திலே சிறகடித்து கொண்டு பறந்து சென்ற குருவி கிரீச்சிட்ட ஒளி, இவை தவிர வீடு அமைதியில் மூழ்கி கிடந்தது. ஆனால் விமலாவினால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளது உறவினர்கள் இந்த சிறு தொகையை வாங்கி கொண்டு திருப்தி அடைந்து மௌனமாக இருக்கப் போவதும் இல்லை. தொடர்ந்து அவளிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுக்கப் போகிறார்கள். அவர்களை அவள் எப்படி சமாளிப்பாள்? இந்த கவலை அவள் மனதை குடைந்து கொண்டிருந்தது. அன்று இரவு உணவின் போது அவர்கள் மூவரும் அவள் மீது அன்பை பொழிந்தது அவளுக்கு மிக்க வியப்பாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கோமா, ராத்திரியில நீ இருமுகிறது நல்லா எனக்கு கேட்கறது, உடம்பு சூடாயிட்டு இருக்கு, பாட்டி பரிவில் கரைந்தாள். என் கையால தயாரிச்ச கேரட் மாங்காய் கலவை ஊறுகாய், கொஞ்சம் ருசிப்பார். அத்தை கிருத்திகா ஊறுகாய் கிண்ணத்தை அவளிடம் நகர்த்தினாள். நம் தோட்டத்தில் காய்ந்த புடலங்காய் செய்த கூட்டு, நான் போட்ட பயிரில் முதலாவதாக அறுத்த காய், ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சித்தப்பா வெற்றிலை காவி பற்களை காட்டி மெல்ல சிரித்தார். துக்கம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் புரள அவர்கள் கேட்ட பணத்தை தன் அறையில் இருந்த இரும்பு பீரோவில் இருந்து எடுத்து வர வேண்டாவிருப்பாக மாடிப்படிகளில் ஏறினாள் விமலா. பணம் கிடைத்தவுடன் உறவினர் மூவரும் மௌனமாகி போயினர். இந்த மூவரும் பணம் என்றதும் எப்படி மாறிப்போனார்கள்? ஒரு சிலர் 100 ரூபாய்க்கே இந்த வேடம் என்றால் தாத்தா விட்டு போன பல லட்சங்களுக்கு எப்படி ஆடுவார்கள்? தனக்குள்ளே அவர்களை பற்றி கணிப்பு செய்து கொண்டாள். அவளுக்கு சாப்பாடு வேப்பங்காயாக இருந்தது. சாப்பாட்டிற்கு பின் வழக்கம் போல அவர்கள் சிறிது நேரம் தொலைக்காட்சியை கவனிக்க வெற்றிலை தட்டுடன் முன்னறையில் வந்து உட்கார்ந்து கொண்டனர். போலியான அவர்களது பரிவு நெஞ்சை இருக்கும் உணர்வில் தவித்து போன விமலாவுக்கு வெகு நேரம் அவர்களுடன் முன்னறையில் உட்கார்ந்திருக்க மனமில்லை. மாடிக்கு போக எழுந்தாள். இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான் இப்படி உனக்கு எல்லாம் அலுப்பாக இருக்கும். 2 வாரத்துல சசி வந்துடுவான். அப்புறம் அத்தானோட பேசுறதுக்கு தான் உனக்கு பொழுது இருக்கும். அத்தை கிருத்திகா பகபகவென்று சிரித்ததை கேட்டு அதிர்ந்து போனாள் விமலா. இது என்ன புது வெடிகுண்டு? அத்தான் சசி விரைவில் இங்கு வரப்போகிறானாமே. இன்னைக்கு பகல் அவன்கிட்ட இருந்து கடிதாசி வந்தது. ஏதோ முக்கிய வேலையா டெல்லியா 2 வாரம் தங்க நேர்ந்துடுச்சாம். சீக்கிரம் திரும்பிடுறேன்னு கடிதாசி போட்டிருக்கான். பற்களை காட்டினாள் பாட்டி. மாமன் மகள் விமலா வந்திருக்குன்னு நான் 2 வரி எழுதி போட்டிருக்கேன். முறை பெண்ணாச்சே, பயல் பறந்தோடி வந்துட மாட்டானா?
சித்தப்பா பெரும் குரலில் சிரித்தார். பகீர் என்ற உணர்வு அடிவயிற்றை பற்றி கொள்ள நெஞ்சு படபடக்க அவள் மௌனமாக தலையாட்டிவிட்டு மாடிக்கு விரைந்தாள். கதவை தாளிட்டு கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள். கோபத்திலே அவள் உடல் லேசாக நடுங்கியது. கருப்பா சிவப்பா என்று அத்தை மகன் சசிகுமார் கனவில் கூட அவள் கண்டதில்லை. அதற்குள் அவர்கள் முறை வைத்து அவனுடன் அவளை ஒட்ட வைக்க பார்க்கிறார்களே. ஐயோ, இந்த சூழ்ச்சிக்காரர்களிடையே அவளை தனியே தவிக்க விட்டுவிட்டு அம்மா மறைத்து போய்விட்டார்களே. தலைமாட்டில் எப்பொழுதும் தன்னுடன் வைத்து கொண்டிருந்த அம்மாவின் தோத்திர புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு தலையணையின் மீது சாய்ந்தபடி பக்கங்களை புரட்டினாள். அம்மா எந்த ஒரு பொருளையும் சுத்தமாகவும் பத்திரமாகவும் வைத்துக்கொள்ளும் பழக்கமுடையவள். ஆண்டு பலவாகியும் புத்தகம் புதியது போல காணப்பட்டது. புத்தகம், ஆமாம், இதென்ன? அவள் இத்தனை நாளும் கவனிக்காதிருந்து விட்டாளே. பிளாஸ்டிக் தாளில் கச்சிதமான உரை போட்டு பாதுகாக்கப்பட்டு இருந்த புத்தகத்தின் அட்டைக்கும் உரைக்கும் இடையே இருந்த இடுக்கில் இருந்து ஒரு புகைப்படம் நழுவி அவள் மடி மீது விழுந்தது. வியப்புடன் அதை கையில் எடுத்து பார்த்தாள். கல்லூரி படிப்பு முடிந்ததும் அவளது பிறந்த நாள் அன்று அவள் மிகவும் வற்புறுத்தியதை மறுக்க முடியாது. அவள் தாயும் அவளும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அது. தபால் கார்டு அளவு இருந்த அந்த படத்தை அவள் இத்தனை நாளாக மறந்தே போய்விட்டாள். நல்ல வேளை, அதை கமலம் பத்திரமாக வைத்திருந்தாள். அதுதான் அவள் தாயின் சமீப காலத்து படம், கடைசி படம் கூட. வெள்ளை சேலையும் வெறும் நெற்றியுமாக அம்மா நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். மகள் நாற்காலி கை மீது அமர்ந்து தாயின் கழுத்தை ஒரு கரத்தால் தழுவி கொண்டிருந்த நிலையில் எடுத்த படம். அம்மாவின் அருகில் இருக்கிறோம் என்று மகளின் முகத்தில் மகிழ்ச்சி புன்னகையாக அரும்பியிருந்தது. ஆனால் தாயின் முகத்தில் சொல்ல முடியாத சோகம். திடீரென்று விமலாவின் கண்களில் நீர் பொங்கி கன்னங்களில் வழிந்தது. கடந்த கால நினைவுகள் எல்லாம் அருவியின் வேகத்தில் நெஞ்சை வந்து அடைத்து கொண்டன. அம்மா, பால் அத்தனையும் எனக்கே ஊத்தி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் வேண்டாமா? ஒரு தடவை அவள் கேட்டபொழுது கமலம் மெல்ல சிரித்தாள். வளர்கிற குழந்தை நீ, பால் தயிர்னு சத்துள்ள பொருள்களை நிறைய சாப்பிடணும். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? லட்சக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருக்க வேண்டியவள் சின்ன வயசுல விதவையாகி இரவும் பகலும் அயராது நோயாளிகளுக்கு பணிவுடை செய்து பற்றாக்குறை வாழ்க்கையில் போராடி சீக்கிரமே இறந்து போனாங்களே. உண்மையான உறவு என்ற அம்மா போன பின்பு அவளுக்கு ஆதரவு கொடுக்க மெய்யான அன்பை காட்டி நேசத்தோடு நெருங்கி பழக இனி யார் இருக்கிறாங்க? துயர பெருமூச்சுடன் படத்தை இருந்த இடக்கிலே பொருத்தி மறைத்து வைத்தாள். பின்னர் புத்தகத்தில் இருந்து அம்மாவுக்கு பிடித்தமான ஒரு தோத்திரத்தை தனக்குள் வாசித்துவிட்டு புத்தகத்தை மூடி அலமாரிக்குள் வைத்தாள். விளக்கை அணைத்துவிட்டு படுக்கை மீது விழுந்தாள். தூக்கம் அத்தனை வேகமாக வந்துவிடவில்லை. முன்பின் பாராத அத்தை மகன் சசியை பற்றிய கற்பனைகளில் சிந்தனை வயப்பட்டு கிடந்தாள். அவன் எப்படிப்பட்டவன்? இப்பொழுது இருக்கும் இந்த மூவரில் வேறுபட்டவனா, பண்புள்ளவனா, அல்லது கீழே சாப்பாட்டு அறை சுவரில் தொங்கிய பழைய காலத்து கடிகாரம் 12 முறை ஓங்கி வீடு முழுக்க கேட்கும்படி முழங்கியது எண்ணியபோதுதான் நடு இரவாகியதை உணர்ந்தாள். போர்வையை உதறி இழுத்து போர்த்தி கொண்டு கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். பொழுது விடியும் நேரம். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். அம்மாவை பற்றி வெகு நேரம் நினைத்து கொண்டிருந்ததின் விளைவோ என்னவோ மீண்டும் அந்த பழைய கனவு. பிள்ளை பிரயாயத்திலே அவள் உறக்கத்தில் இருந்து உலுப்பி அழ வைத்த அந்த கொடிய கனவு மீண்டும் வந்து தொலைத்தது. பாட்டி ருக்மிணி கையில் ஒரு சாட்டையுடன் அம்மாவை ஓங்கி அடிக்க முயலும்போது அம்மா குழந்தையாக இருக்கும் அவளை வாரி அணைத்து கொண்டு வேகமாக படிகளில் இறங்கி எங்கேயோ ஓடுவது போலவும், பாட்டி ஆவேசமாக அரைக்கி போல கூவிக்கொண்டு சாட்டையை சுடுக்கியபடி பின்னால் ஓடி வருவது போலவும் பயங்கர கனவு. நெஞ்சு படபடவென்று துடிக்க, வியர்வையில் ஆடை முழுவதும் நனைந்து உடலில் ஒட்டிக்கொள்ள நடுநடுங்கி போய் அவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். ஜன்னல் வழியே தோட்டத்து பூங்காற்று சில்லென்று வீசியது. ஆறுதலாக இருந்தது. தூரத்தில் கீழ்வானம் தெரிந்தது. அப்பாடா, இது கனவு, நிஜமல்ல என்று எண்ணியபடி எழுந்து ஜன்னல் வழியே பின்பக்கத்து தோட்டத்தை எட்டி பார்த்தாள். விடியும் முன் வேலையை தொடங்கிவிட்ட பூங்காவனம் கிணற்று நீர் இறைப்பது புது வெளிச்சத்தில் புலனாகியது. அத்துடன் அவள் மனதில் ஒரு எண்ணமும் பளிச்சென்று உதயமாகியது. எத்தனையோ முறை அவள் அம்மாவிடம் தன் உறவினர்களை பற்றி தூண்டி துருவி கேட்டிருக்கிறாள். நேரம் வரும்பொழுது எல்லாரை பற்றியும் விவரமா சொல்றேன். அம்மா ஒரே வார்த்தையில் அவளை அடக்கிவிட்டாள். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. நேர்முகமாக எல்லாவற்றையும் சொல்ல அம்மாதான் இல்லை. குடும்பத்தில் வெகுகாலம் ஒட்டிக்கொண்டு உழைக்கும் பூங்காவனம் பழகுவதற்கு நல்லவளாக தெரிகிறாளே. அவள் வாயை கொஞ்சம் கிளறினால் சில உண்மைகள் அகப்படுமே. பாட்டி, அத்தை, சித்தப்பா மூவரை பற்றி அவளே ஓரளவு தெரிந்து கொண்டு விட்டாள். இன்னும் சில நாளில் வரப்போவதாக கேள்விப்பட்ட அவளது அருமை அத்தான் சசிகுமார் எப்படிப்பட்டவன்?
என்பதை மெல்ல முன்கூட்டியே பூங்காவனத்தின் மூலம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால், பொல்லாதவன் என்றால் எச்சரிக்கையாக இருக்க உதவும், நல்லவன் என்றால் மனதிற்கு எத்தனை நிம்மதி. இந்த அனாவசிய பயங்கர எதிர்பார்ப்பில் அவள் நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டாமே. அவள் பரபரப்புடன் தோட்டத்துக்கு விரைந்தாள்.